என்ற சொல் மிகவும் தூய்மையான உயர்ந்த விஷயத்தை குறிக்கும் ஒரு சொல்லாகும். ஸ்ரீ சாரதா தேவி புனித அன்னை என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரால் போற்றப்பட்டவர். இதிலிருந்து அன்னை ஸ்ரீ சாரதா தேவி எவ்வளவு புனிதமானவர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். தூய அன்னை சாரதா தேவி மாபெரும் தேவ பிறவி. ஆனால் அவர் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் தன்னை அவ்வாறு நினைத்து கொண்டதே இல்லை. ஒரு சாதாரண பெண்ணாகவே அவர் தன்னை எண்ணிக்கொண்டார். தன்னை அம்மா என்று நாடி வந்த பக்தர்களுக்கெல்லாம் அன்னை அருள்மழை பொழிந்திருக்கிறார். அத்தகைய பெருமைகள் கொண்ட அன்னை ஸ்ரீ சாரதா தேவி அவர்கள் இன்று நம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வந்திருக்கிறார். அன்னை அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுது அன்னை ஸ்ரீ சாரதா தேவிக்கும் மாணவிகளுக்குமான கலந்துரையாடலை காண்போம். அதற்கு முன் அன்னையார் அவர்களை நமக்கு அருளாசி வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு குழந்தைகளே, நமஸ்காரம். நமது ஸ்ரீ சாரதா பள்ளி ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் ஒரு சேர கண்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் பலர் சூழ இருந்தும் தனிமையில் இருப்பதாக உணர்கிறீர்களா? கவலை வேண்டாம், நீங்கள் என்றுமே தனியாக இல்லை. இறைவன் உங்களுடன் தான் இருக்கிறார். பிற மனித உருவில் உங்களுக்கு உதவி செய்து கொண்டும் வழி நடத்தியவாறும் அவர் இருக்கின்றார். இறைவனை நம்புங்கள். நம்பினால் உங்களுக்காக இறைவன் அனைத்தையும் செய்வார். நமஸ்காரம் அம்மா. எனக்கு ஒரு சந்தேகம். கேள் மகளே. தங்களது கண்ணோட்டத்தில் மேலான குணம், பெரிய செல்வம் என எதை கருதுகிறீர்கள்? குழந்தாய், பொறுமையை விட மேலான குணமும் இல்லை, போதும் என்ற மனதை விட பெரிய செல்வமும் இல்லை. நமஸ்காரம் அம்மா. நம் வாழ்வில் நடக்கும் துன்பங்களை கடந்து வர தங்கள் அறிவுரை என்ன அன்னையே? மகளே, துன்பம் என்பது இறைவன் நமக்கு அளிக்கும் சோதனையே ஆகும். மன அமைதியும் சகிப்புத்தன்மையும் இருந்தாலே போதும், வரும் துன்பங்களை எளிதாக கடக்கலாம். நன்றி அம்மா. நமஸ்காரம் அன்னையே. நம்மை காக்கும் இறைவன் எங்கிருக்கிறார்? என் அன்பு குழந்தையே, உனக்கு கஸ்தூரிமான் தெரியுமா? தெரியும் அன்னையே. நல்லது. அந்த கஸ்தூரிமான் தன்னிடமிருந்து வரும் மனத்தை வெளியிலிருந்து வருவதாக நினைத்து தேடுகிறது. அந்த கஸ்தூரிமானை போலவே நாமும் இறைவன் நம் மனதில் உள்ளே இருப்பதை அறியாமல் வெளியில் தேடி அலைகிறோம். இப்போது தெரிந்து கொண்டாயா இறைவன் எங்கிருக்கிறார் என்று? தெரிந்து கொண்டேன். நன்றி அம்மா. நமஸ்காரம் அம்மா. உங்கள்
சுவாரஸ்யமான நிகழ்வை கூற முடியுமா? நிச்சயமாக மகளே. உங்களை போன்ற இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டியாக திகழ்ந்த என் மகன் நரேந்திரனை பற்றி கூறுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியே. அனைவரும் கேளுங்கள் குழந்தைகளே. அன்னை ஸ்ரீ சாரதா தேவிக்கும் சுவாமி விவேகானந்தருக்கும் இடையே நடந்த நிகழ்வை நம் கண்முன் காட்சியாக கொண்டு வருகின்றனர் நம் பள்ளி மாணவிகள். சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் அவர்களின் நற்செய்தியை பரப்ப அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ நகரத்திற்கு செல்ல ஆயத்தமாகிறார். செல்வதற்கு முன் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் ஆசியை பெற ஆசிரமத்திற்கு வருகிறார். அப்போது இதில் பங்கு பெறுவோர் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி மற்றும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள். நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். வா மகனே, நலமாக இருக்கின்றாயா? நலமாக இருக்கிறேன் அம்மா. தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நானும் குரு மகாராஜின் ஆசியுடன் நலமாக இருக்கிறேன் மகனே. மகனே, உன் தாமரை போன்ற மலர்வான முகத்தில் ஏதோ சிறு வாட்டம் தெரிகிறதே. ஆம் அன்னையே, தாங்கள் சொல்வது முற்றிலும் சரியே. அம்மா, நான் சொற்பொழிவாற்ற அமெரிக்கா செல்கிறேன். ஆனால் அதற்கு நான் தகுதியுடையவனா என்ற சந்தேகம் என்னை மிகவும் வாட்டுகிறது. உனக்கு அருகில் இருக்கும் கத்தியை எடுத்து என்னிடம் தா மகனே. மகனே, நீ சொற்பொழிவாற்ற சென்று வரலாம். என்னுடைய ஆசிகள் என்றும் உனக்கு உண்டு. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. என் மனக்குழப்பத்திற்கு தாங்கள் தரும் தீர்வு என்ன அன்னையே? மகனே, எப்போது காயத்தை உண்டாக்கும் கத்தியின் கூரான பகுதியை நீ பிடித்துக்கொண்டு மரக்கைப்பிடியை என்னிடம் கொடுத்தாயோ, அப்போதே பிறரை மனதளவிலும் உடலளவிலும் காயப்படுத்தாத உன்னுடைய உயர்ந்த குணம் வெளிப்பட்டது. இந்த தன்னலமற்ற குணமே உன்னை உயர்த்தும். சென்று வா மகனே. என் மனதில் தெளிவை ஏற்படுத்தியதற்கு மிகவும் நன்றி அம்மா. நான் சென்று வருகிறேன். காட்சி நிறைவடைகிறது. மீண்டும் அன்னை ஸ்ரீ சாரதா தேவிக்கும் மாணவிகளுக்குமான உரையாடல் தொடங்குகிறது. அன்னையே, சுவாமிஜி அவர்களின் உயரிய சிந்தனைக்கும் குணத்திற்கும் யாருமே ஈடாக முடியாது என்பதை தாங்கள் சொன்ன நிகழ்வின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். நன்றி
மகிழ்ச்சி குழந்தைகளே, நீங்கள் கூறியது முற்றிலும் உண்மைதான். சுவாமிஜியின் வழியை பின்பற்றி இறைவன் மீதும் உங்கள் மீதும் நம்பிக்கை வைத்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றியே. பூர சுந்தரி